Hi friends, welcome back to my channel. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்குள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃப்ரெஷர் எப்படி தமிழ் ஸ்டார்ட் பண்ணி எப்படி படிக்கிறது, ப்ராப்பராக எப்படி ஷெடியூல் போட்டு உட்காந்து படிக்கிறது, எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது, புக் வைஸாக சிலபஸ் வைஸாக எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்றவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷருக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். 2019 பார்த்தீங்கன்னா, நான் அப்போ தான் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னால் என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. எக்ஸாம்னு ஒன்று எழுதுகிறாங்க, அது கவர்மெண்ட் எக்ஸாம்னு எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போய் எழுத போனேன். சிலபஸ்ன்னு தெரியாது, என்ன எத்தனை மார்க்கு என்னென்ன சப்ஜெக்ட் எதுவுமே தெரியாமல் தான் நான் போய் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணேன். படிக்கவே இல்லை. எல்லோரும் எழுதுகிறாங்க, நம்மளும் போய் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்திங்கன்னா பிகாம் ஃபைனல் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்பைக்கும். ஸோ நம்ம போய் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எழுதினேன். நான் எழுதிட்டு வந்து எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. மார்க் பார்த்திங்கன்னா 105 மார்க்கு. ஸோ பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 105 மார்க்கு எனக்கு தெரியும் எப்படி என்ன இதுன்னு தெரியும். அதாவது பாஸ் ஆக மாட்டேன், நமக்கு மார்க் அவ்வளோக்கு வராது, நமக்கு எல்லாமே தெரியும் நமக்கு. அதில் வந்து 105 மார்க் வந்துச்சு. எதில் வந்துச்சுன்னா தமிழில் அதிகமாக வந்தது. ஏன்னா நான் எழுதுகிறப்ப தெரிஞ்சு போச்சு, தமிழ் நமக்கு நிறையாவே தெரியுது, படிக்காமலே நமக்கு தெரியுது. நான் இதை என்ன சொல்ல வரேன்னா, தமிழ் நம்மளால் படிக்காமலே ஒரு 40 மார்க்கு நம்மளால் எழுத முடியும். ஏன்னா 11th 10th இல்லை, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், காலேஜ் வரைக்கும் நம்ம செகண்ட் வரைக்கும் தமிழ் படிச்சிருக்கனால கண்டிப்பாக வந்து படிக்காமலே நம்மளால் நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். பேசிக் எல்லாம் அதில் நிறைய இலக்கணங்கள் நிறைய வந்து சேர்த்துருப்பாங்க. இப்போ வந்துருக்கு நமக்கு வந்து சிலபஸ் வந்து நிறையா வந்து சேஞ்ச் வேறு பண்ணியிருக்காங்க, நியூ சிலபஸ் வைஸாக. இல்லை இம்பார்ட்டன்ட் ஒன்று கொடுத்துருக்கு. எதுக்கு பார்த்திங்கன்னா, இலக்கணத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இலக்கணம்லாம் வந்து நம்ம புதுசாக படிக்க போகிறதில்ல, ஆல்ரெடி வந்து நம்ம படித்தது தான் இலக்கணமாலாம். இன்னும் ஒரு சில வந்து ப்ராப்பராக உட்காந்து படிக்க போகிறோம், அவ்வளவுதான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்து வச்சுங்க. பிரிண்ட் அவுட் வந்து எதுனா சிலபஸ் நியூ சிலபஸாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க, பிடிஎஃபாக வச்சிங்க, இல்லாட்டினா வந்து எழுதி கூட வச்சிங்க. ஏன்னா நம்ம வந்து பிரிண்ட் அவுட்டு சிலபஸ் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு வந்து என்ன ஏது என்னென்னு தெரியும், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு. நம்ம வந்து அதை வச்சுருந்தா தான் நமக்கு வந்து ஃபுல்லாக படிக்க முடியும். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து புக் சோர்ஸ் வந்து என்ன தெரியும் உங்களுக்கு, 6th to 12th வரைக்கும் உள்ள புக்ஸு இதை நம்ம எடுத்து வாங்கி தான் ஆகணும். என்கிட்ட புக்ஸ் என்னால் வாங்க முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸாக கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நம்ம பெஸ்ட் அகாடமி நிறைய அகாடமிலாம் இருக்குது. உங்களுக்கு எந்த பெஸ்ட் அகாடமி இருக்கோ அந்த புக்ஸ் வாங்கி நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் படிக்கலாம். ஏன்னா நானே வந்து மெட்டீரியல்ஸ்லாம் வந்து அகாடமியில் தான் வாங்கி படிச்சிட்ருக்கேன். அதனால் நீங்கள் வந்து அது மாதிரி வாங்கி வேணால் படிச்சுக்கலாம். இல்லைனா வந்து நிறையா யூடியூப் சேனலில் வந்து நிறைய வந்து மெட்டீரியல்ஸ் வந்து பிடிஎஃபாக சென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை வேணால் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு கூட நீங்கள் படிச்சுக்கலாம், எழுதி வச்சுக்கலாம், இது வேணால் பண்ணிக்கலாம். இப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த பாருங்கள், இந்த பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து சிலபஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு நல்லாயிருக்கும். நியூ சிலபஸ் வைஸாக நமக்கு வந்து நிறையா இலக்கணத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. பட் அதை விட நமக்கு வந்து படிக்கணும்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து அழகு 7 அதுதான் வந்து நமக்கு படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. திருக்குறள் 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த 20 அதிகாரத்தை நம்ம படிக்கணும். ஏன்னா திருக்குறளில் பார்த்திங்கன்னா, இது மட்டும் இந்த தமிழ் மட்டும் வராது, நமக்கு யூனிட் 6லேயும் கவர் ஆகும் திருக்குறள். 20 முன்னாடி 25, இப்போ 20 அதிகாரம் கொடுத்துருக்கனால நம்ம ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். இதிலே வந்து நம்ம நிறையா திருக்குறள் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் நம்ம படிக்கிறப்போ நிறையா படித்த மாதிரி இருக்கும் நிறையா திருக்குறள். அதனால் நம்ம ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. அதனால் நான் சொல்கிறேன், புக்ஸ் வந்து நீங்கள் வந்து சோர்ஸ் கண்டுபிடிச்சி நல்லா வந்து தேர்ந்தெடுத்து எழுத ஆரம்பிங்க. இன்னும் புக்கை தமிழ் வந்து புரிதலோடு உட்காந்து படிங்க. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஏழு உட்காந்து முடித்தாலே போதும், ரொம்பலாம் வேண்டாம். 1 மணி நேரம் கூட இல்லை, ஒரு ஏழு நீங்கள் உட்காந்து படிங்க. அது எவ்வளோ நேரம் உட்காந்தா படிக்கலாம். ஓகேவா? ஆனால் புரிதலோடு உட்காந்து படித்தா நல்லாயிருக்கும். மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாம். நம்ம புரிதலோடு உட்காந்து படித்தாலே தமிழ் நமக்கு நல்லாவே புரியும். அதனால் ஈஸியாக வந்து நமக்கு வந்து அப்சர்வ் ஆகும் நமக்கு. ஏன்னா நம்ம வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து படித்தனால அது மாதிரி சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2019 எக்ஸாம் எழுதுனேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ஒரு சோர்ஸும் கிடையாது. புக்ஸ் வைஸாக நான் சொல்கிறேன்.
அப்போ எனக்கு ஃபோன் கூட கிடையாது, ஸ்மார்ட் ஃபோனு கூட கிடையாது. ஒரு பட்டன் ஃபோனு, அது ஜியோ பட்டன் ஃபோனு, இத்தனோண்டு இருக்கும் அந்த பட்டன் ஃபோனு. அதில் யூடியூப் சேனல் வந்துச்சு. அந்த யூடியூப்பில் வச்சு நான் அந்த யூடியூப்லேயே நான் பார்த்திங்கன்னா எழுதி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு இயல் தமிழ் அந்த மாதிரி எழுதி தான் நான் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுருந்தேன். ஸோ அந்த இதுலேயே நான் மேக்ஸும் பார்த்தேன், அந்த மாதிரி தான் பார்த்தேன். ஸோ அப்படி உட்காந்து படிக்கும், ஏன்னா சின்னதாக இருக்கனால நம்மளால் அவ்வளோ எழுத முடியாது. நான் அப்படி தான் உட்காந்து எழுத ஆரம்பித்தேன். இப்போ நம்ம கையில் ஒரு ஃபோன் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறப்பயே நமக்கு நல்லாவே நம்ம படிக்கலாம். நிறைய டெஸ்ட் பேட்சும் நிறைய பேர் போடுறாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு இயல் படிக்கிறீங்கன்னா அந்த ஒவ்வொரு நாளைக்கு ஒரு இயலுக்குள்ள டெஸ்ட் பேட்சும் நிறையா சேனல் பண்ணுறாங்க. ஒன்று 6லேருந்து 12th வரைக்கும் வரியாக வீடியோ போடுறாங்க, தமிழில் மட்டும் ஒவ்வொரு வரியாக வீடியோ போடுறாங்க. நான் கூட ஒரு சேனல் பார்ப்பேன், ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா நான் அந்த யூனிட் வைஸாக நான் படிச்சிருப்பேன். அன்றைக்கி டெஸ்ட்டாக இருக்கும், என்னால் ப்ராப்பராக உட்காந்து டெஸ்ட்டாக அட்டன் அதை படிக்க முடியாமல் இருக்கும், ரிவிஷன் ஓடுறதுக்கு நேரம் இருக்காது. ஸோ நான் அந்த வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கப்போ அந்த வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு நான் உட்காந்து அந்த வீடியோவை நான் கேட்பேன். அதை வேலை பார்த்துட்டு போய் காது கொடுத்து கேட்டுகிட்டே இருப்பேன். அது எனக்கு ஏற்கனவே படித்தனால கொஞ்சம் ஞாபகம் நிறையவே வரும். நான் அப்படி தான் நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பேன். ஸோ இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.